வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் லாவண்யா சுந்தரராஜன் அவர்கள் எழுதிய சிறுகதை முத்துமாலை. இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவருடனும் மிகவும் வருத்தமான செய்தியொன்றை ஆழ்ந்த துக்கத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமது அன்புக்குரிய குழுத்தோழன் பிரகாஷ் தற்சமயம் நம்மிடம் இல்லை. அமெரிக்காவில் நேற்றிரவு மரணமடைந்ததாக தெரிகிறது. பிரகாஷின் இறுதி மூச்சு நின்றதன் காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அவருடன் சென்ற பிரியங்காவும் நாகசுப்பிரமணியனும் இன்று காலை விமானத்தில் கிளம்பி வந்திருக்கின்றார்கள். அலுவலகத்தில் நுழைந்ததும் இன்று என்னென்ன அலுவல்கள் என்று பார்க்க வேண்டி மடல் பெட்டியை திறந்ததும் இந்த மடல் கண்ணுக்கு பட்டது. மடல் இன்னும் பெரிய தகவல்களோடு நீண்டு கொண்டிருந்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. இது நிஜமா? என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. அலுவலக வலைத்தளத்தை பார்த்தால் அங்கேயும் பிரகாஷின் சிரிக்கும் புகைப்படத்தை போட்டு அவனுடைய பணி, வரலாறு, பிற தகவல்களை கொடுத்து இறப்பு செய்தி போடப்பட்டிருந்தது. அனைவரின் பிரார்த்தனையை அந்த பதிவு கோரியது. இது கனவென்று இருக்கக்கூடாதா? நேற்று காலையில்தான் பேசினோம். கிளம்ப போகும் ஆனந்தத்தில் இருந்தான். பிரியங்காவும் நாகசுப்புவும் கூட அவனிடம் எந்த மாற்றமும் இருந்ததாக சொல்லவில்லை. I-20 நேற்றிரவோடு முடியப் போகிறது. இனிமேலும் அங்கே இருக்க முடியாது. ஆகவேதான் கிளம்புகிறேன், இல்லை என்றால் வர மனமே இல்லை என்று சொன்னானே. அப்படியே அங்கே தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டானே. வேலை செய்ய கணிப்பொறியில் பதிவுகளை திறந்தால் மனம் முழுவதும் பிரியங்கா, நாகசுப்பு, பிரகாஷ் இவர்களை சுற்றியே வந்தது. அவர்கள் இங்கிருந்து கிளம்பியது, அவர்களுக்கிடையேயான குழந்தைத்தனமான சண்டைகள் இவையே நினைவுகளாக வந்தது. இங்கிருந்து கிளம்பும்போது மட்டுமா? அங்கே சென்றும் சிங்கமும் புலியும் போலவே சீறிக்கொண்டுதானே இருந்தனர். எல்லா செல்ல 2 வாரத்திற்கு முன்னர் தான் எங்கள் குழுவுக்கு மாறினாள். அவள் வேறு நிறுவனத்துக்கு மாற வேண்டி தனது பணி விலகல் விண்ணப்பத்தை கொடுத்திருந்தாள். என்னைத்தான் அவளை சமாதானம் செய்து இந்த பயண வாய்ப்பை கொடுத்து அவளை நிறுவனத்தோடு தக்க வைக்கும் முயற்சியை மேற்கொள்ளச் சொன்னார்கள். வீட்டில் என்னுடைய 4 வயது மகன் அக்ஷயை கவனிக்க பெரியவர்கள் துணை இல்லாததால் நான் போக வேண்டிய இந்த பயணத்தை வேண்டாம் என்றிருந்தேன். அதையே சாக்கென்று கொண்டு பிரியங்காவிடம் பேசும் பொறுப்பை என்னிடம் கொடுத்திருந்தார்கள். பிரியங்காவிடம் குழுவிலிருந்து முதலில் பேசியதால் என்னிடமே அதிகம் பேசுவாள். அதற்கும் பிரகாஷ் மிகவும் கிண்டல் செய்வான். அவன் செய்வது கிண்டல் என்றும் நான் தான் பிரியங்காவுக்கு புரிய வைக்க வேண்டும். அவ்வளவு கொடூரமான சிரிப்புணர்வு பிரகாஷுக்கு. அவன் சிரிக்க வைக்க சொல்லும் எதுவும் சிரிப்பை வரவழைத்ததில்லை. மாறாக கோபமோ எரிச்சலோ வரும். அப்படித்தான் ஒரு நாள் பிரியங்கா மிகவும் அழுதபடி என்னிடம் வந்திருந்தாள். ஜி, என்னால் இந்த பிரகாஷ் கூட இனி 1 நிமிடம் கூட வேலை பார்க்க முடியாது. என்னாச்சு? ஏசி அதிகமாக இருக்குது, ரொம்ப குளிருதுன்னு சொன்னபோது நீ பேசாமல் பாத்ரூமில் உட்காந்து வேலை பார்க்கலாம், அங்கே ஏசியே இருக்காதுங்கிறான். ஓ, அது அவன் ஜோக்காக தான் சொல்லியிருப்பான். நோ ஜி, ஒரு எல்லை இருக்குல்ல. என்னை எப்படி டாய்லெட்டிலிருந்து வேலை செய்யன்னு சொல்லலாம்? சென்ஸ்லெஸ் ஆளாக இருக்கான். இனிமே இது போல் பேச வேண்டான்னு சொல்கிறேன். இவனோட இன்னும் 4 நாளில் எப்படி பயணம் போக போகிறேன்னு தெரியலை. இந்த ட்ரிப் போக வேண்டாம்னு தோணுது. அவளை சமாதானம் செய்யவும் குழு மேலாண்மை செய்து அவர்களுக்குள் ஒரு நல்லுறவு ஏற்படுத்தவும் என்னுடைய மேலாளர் எங்கள் 4வரையும் ஒரு மதிய உணவுக்கு சென்று வர சொல்லி திட்டமிட்டார். நான் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதாக ஏற்பாடு. பின்னர் அது அலுவலக கணக்கிலிருந்து பெற்றுக்கொள்ள அனுமதிப்பதாக சொல்லி அந்த நகரின் மிக ஆடம்பரமான ஒரு உணவு விடுதியில் எங்கள் 4வருக்கும் உணவருந்த இருக்கைகளை முன்பதிவு செய்தனர். பிரியங்கா தான் வண்டியோட்டினாள். அவள் அருகே நானும் பின்னிருக்கையில் நாகசுப்புவும் பிரகாஷும் ஏறிக்கொண்டார்கள். பிரியங்காவுக்கு பிரகாஷ் வருவதன் பொருட்டு இன்னும் அதிக மனம் அழுத்தம் இருக்க வேண்டும். நான் இடது என்றால் அவள் சரியாக வலது பக்கம் திரும்பினாள். அவ்வாறாக 2 முறை வட்டமடிக்க வேண்டியிருந்தது. இடம் வளம் தெரியாதவர்களுக்கெல்லாம் எப்படி ஓட்டுநர் உரிமம் கொடுத்தார்களோ என்று ஹிந்தியில் பிரகாஷ் சொன்னான்.
எனக்கு ஹிந்தி தெரியும். பிரியங்காவுக்கு தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தெரியும். பிரகாஷ், கொஞ்சம் வாய் திமிர குறையேன். இவளை சமாதானம் செய்வது மட்டுமே எனக்கு வேலையாக வைக்காத. இந்த குழுவுக்கு நீ தான் பெரியவன். இவர்கள் இருவரை இன்று உன் கையில் ஒப்படைக்கிறேன். சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஹிந்தியில் சொன்னேன். ஜி, எங்களுக்கும் புரியும்படி பேசுங்க என்றாள் பிரியங்கா. நீ ஃபார்முலா 1 கார் ஓட்ட வேண்டியவள் என்று உன்னைத்தான் புகழ்ந்து சொல்கிறார்கள் என்றான் பிரகாஷ். பொய் சொல்ல வேண்டாம். ஃபார்முலா 1 என்பது ஹிந்தியிலும் ஃபார்முலா 1 என்று தானே வரும் என்றதும் அசல் புத்திசாலி என்று ஆங்கிலத்தில் சொல்ல பிரியங்காவை விட்டு நாங்கள் மூவரும் சிரித்தோம். அந்த ஹோட்டலில் நுழைய தடுப்பு அரணாக இருந்த இரும்பு உருளைகளில் வண்டியை மோதிவிட்டாள் பிரியங்கா. அது உடனே பெரிய அளவில் சத்தம் செய்ய தொடங்கியது. பிரியங்கா மிகவும் கலவரப்படத் தொடங்கினாள். நான் வண்டியோட்டி இருக்கக்கூடாது என்று புலம்ப ஆரம்பித்தாள். பாதுகாப்புக்கான பரிசோதனைகள் முடிந்தவுடனே அந்த உலோக உருளைகள் கீழிறங்கி தரையோடு தரையாகி அவர்களுக்கு வழிவிடும். அப்படி பரிசோதனைக்கு நிறுத்தாமல் எல்லைக்கோட்டுக்குள் நுழைந்ததுமே சைரன் அலற ஆரம்பித்தது. அதில் பயந்து போய் அந்த உருளைகள் மீது இடித்து விட்டாள். பாதுகாவலர்கள் விரைந்து வந்து சைரனை நிறுத்திய பின்னரும் பிரியங்காவால் பதற்றத்தில் வண்டியை எடுக்க முடியவில்லை. பாதுகாவலர்களில் ஒருவர் வண்டியை கீழ்த்தளத்துக்கு எடுத்து செல்ல முன்வரவும் உடனடியாக வண்டியை விட்டு இறங்கி ஓடிவிடும் நிலைமையில் இருந்தவளை முதலில் பிரகாஷ் தான் சமாதானம் செய்தான். வண்டி லேசாக தட்டுச்சு, அதுக்கென்ன, ஏன் இவ்வளவு பயம்? நாம் எப்போதுமே இடிக்கணும்னு வண்டியை ஓட்டணும் என்றான். பிரகாஷ் இனி அவர்களை பத்திரமாய் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையே முதலாய் வந்தது எனக்கு. ஆனால் இப்படி அவர்களை மட்டும் அனுப்பிவிட்டு அவன் அங்கேயே கிடப்பான் என்று அப்போது தெரியாமல் போனது. பிரகாஷின் உடலாய்வு கூறுகள் முடிந்து அதன் பின்னர் இந்தியா அனுப்பப்படும். அதற்கு சில நாட்கள் பிடிக்கும். இந்த நிலையில் அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலாகவும் மேலும் நமது குழுவின் நாகசுப்பிரமணியன், பிரியங்கா இவர்களை பிரகாஷின் பெற்றோர்கள் பார்க்க விரும்புவார்கள். கடைசியாக அவனுடன் அவர்கள் கழித்த நினைவுகளை அல்லது இன்னும் ஏதேனும் கேட்க விரும்பலாம். நீங்கள் பிரியங்காவையும் நாகசுப்பிரமணியத்தையும் அழைத்து கொண்டு மனிதவளத்துறை தலைவர் டேனியலோடு பிரகாஷ் வீட்டுக்கு நாளை மதியம் கிளம்பி போய்விட்டு வந்து விடுங்கள். நமது கட்டிட காவலாளி படையில் இருந்து ஒருவரும் உங்களுடன் பாதுகாப்புக்கு வருவார். பிரியங்காவும் நாகசுப்பிரமணியனும் திரும்பியவுடன் இந்தியா இரவு நேரத்துக்கு பழக நாள் எடுக்கலாம். மேலும் அவர்கள் இருவரும் பிரகாஷுக்கு நிகழ்ந்ததை நேரில் பார்த்த காரணத்தால் மனம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம். நீங்கள் உங்கள் மேலாளரிடம் அடிக்கடி சொன்னபடி பிரியங்கா பிரகாஷ் இருவரின் சண்டை பிரியங்காவை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம். அந்த குழுவின் தலைமையில் இருப்பதால் நீங்கள்தான் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கும். அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கவும் அதே நேரம் இதெல்லாம் பணி எதையும் பாதிக்காத வண்ணம் கையாளுங்கள். துறை நிர்வாகியிடமிருந்து நேரடியாக வந்த மடலை வாசித்த போது பிரகாஷின் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. உடனடியாக பிரகாஷ் விட்டு சென்ற இடத்தையும் இனி முடித்து கொடுக்க வேண்டிய வேலையும் விழியை பிதிக்குமே என்றும் தோன்றியது. பிரகாஷ் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப நிர்வாகம் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். அதுவரையிலான வேலைகளை குழுவே பகிர்ந்து செய்ய வேண்டும். பிரகாஷின் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய பெற்றோரையும் தங்கையையும் எப்படி எதிர்கொள்வது என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது. பிரியங்கா, நாகசுப்பு என்னுடைய குழுவுக்கு வரும் முன்னரே பிரகாஷ் என்னுடைய குழுவில் என்னுடைய மேற்பார்வையில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். பொதுவாக அவன் சீனியர் யாரையும் மதிப்பதில்லை என்ற வரலாற்றை வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய அம்மாவுக்கு மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தபோது அவனும் அவன் தங்கையும் எங்கள் அலுவலகம் இருக்கும் நகருக்கு வந்திருந்த போது தங்குமிடம் பிடிக்காமல் இருந்த காரணத்தால் பிரகாஷ் பணியில் முழு கவனம் செலுத்த முடியாமல் இருந்தது. அது மென்பொருள் வெளியீடு நெருக்கும் நாட்களாக இருந்தது. பிரகாஷ் முக்கிய பொறுப்பில் இருந்தான். அவனது கவனக்குறைவுக்கான காரணத்தை கேட்டபோது அம்மாவின் உடல் நலமும் அங்கே தங்குமிடத்தில் இருந்த ஒவ்வாமையையும் சொல்லி திணறினான். அவன் அம்மாவையும் தங்கையையும் எங்கள் வீட்டிற்கு வரவழைத்தேன். பின்னர் என் கணவர் பணிபுரியும் மருத்துவமனைக்கு போனதும் என் கணவர் பிரத்யேகமாக பிரகாஷின் தாயை கவனிக்க
ஏற்பாடுகள் செய்திருந்தார். அதில் மனம் நெகிழ்ந்த அந்த தாய் விரைவில் நன்கு குணமாகி கிராமம் திரும்பினார். அதிலிருந்து அவன் நான் என்ன சொன்னாலும் சிறிது மரியாதையோடு இருப்பான். எப்போது ஊருக்கு சென்று வந்தாலும் எனக்கும் அக்ஷய் அப்பாவுக்கும் பிரகாஷின் அம்மா ஏதேனும் உணவு பண்டம் கொடுத்தனுப்பாமல் இருந்ததே இல்லை. அடிக்கடி அவன் அம்மா என்னை விசாரித்ததாக சொல்வான். எவ்வளவு மரியாதை இருந்தாலும் கிண்டலுக்கு எப்போதும் குறைவிருக்காது. பணியிடத்தில் இப்படி வயது வித்தியாசமில்லாது அவர்களோடு கலந்திருந்தால் மட்டுமே அலுவலில் எந்த சிக்கலையும் எளிதில் அவர்களோடு பேசி தீர்த்து கொள்ள முடிந்தது. ஆனால் பிரியங்கா கொஞ்சம் மேட்டிமை வளர்ப்பு, படிப்பு. அவளுக்கு இவனது கிராமிய கிண்டல் துடுக்குத்தனங்கள் புரிவதில்லை. நீங்கள் எப்படிச்சு இவனோட குப்பை கொட்டுறீங்க என்பாள். நாகசுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்தவன். அவனுக்கு இந்த கார்ப்பரேட் கலாச்சாரமே முதலில் கொஞ்சமும் எடுபடவில்லை. எப்போதும் எதற்கும் பயந்தபடியே இருப்பான். மதிய உணவு ஒன்றாக உணவருந்த போகும்போது எப்போதும் நாற்காலியின் முனையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவான். அவனை மிக இயல்புக்கு கொண்டு வர நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டி இருந்தது. பிரகாஷ் அவனோடு பழக கொஞ்சம் தயக்கம் காட்டுவான். பேசும் போதும் வேண்டுமென்றே அவனை மீன் என்று பொருள்படும்படி ஹிந்தியில் என்னிடம் சொல்லி கிண்டல் அடிப்பான். அவனை மிரட்டி திட்டி இன்ன பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாகசுப்புவுக்கும் பிரகாஷுக்கும் இணக்கமான சூழலை வேலையின் முக்கியத்துவத்தின் பொருட்டு ஏற்படுத்தி வைத்திருந்தேன். இதெல்லாம் என்னுடைய பணியில் வராது. ஆனாலும் என் குழு, எனது வேலையை பகிர்பவர்கள் என்ற முறையில் இது அவசியம் என்று எனக்கு தோன்றியது. தினமும் இதற்காகவே பூப்பந்து விளையாடும் திட்டம் வைத்திருந்தோம். நானும் பிரகாஷும் ஒரு பக்கமும் நாகசுப்பு மற்றொரு பக்கம் என்று விளையாடுவோம். 20 நிமிடம் விளையாடி முடித்ததுமே பிரகாஷ் மிகவும் சோர்வடைந்து விடுவான். அப்போதே இவ்வளவு சிறு வயதில் கொஞ்ச நேர உடற்பயிற்சியின் போது ஏன் இப்படி சோர்வுறுகிறான் என்று யோசித்திருக்க வேண்டும். முறைப்படி ஏதேனும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னரே அவனை வெளிநாட்டுக்கு, அதுவும் மிகை குளிர் பகுதிக்கு அனுப்பும் உடல் தகுதியுண்டா என்று கண்டறிந்து அனுப்பியிருக்க வேண்டும். அவனுக்கு என்ன உடல் கோளாறு என்று தெரிந்து செய்ய வேண்டியது கூடாதது என எல்லாம் எச்சரித்து அனுப்பியிருக்க வேண்டும். பிரியங்கா குழுவுக்கு வந்ததும் அவள் வருகையை அவ்வளவு எளிதாக பிரகாஷால் ஏற்க முடியவில்லை. அதுவும் 2 வருடமாக தான் கேட்ட பணி நிமித்தம் வெளிநாடு போகும் வாய்ப்பு பிரியங்கா வேலையை விட்டுவிடுவேன் என்று சொல்லிய காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதையும் அவனால் ஏற்க முடியவில்லை. இவர்கள் 3 பேரையும் ஒன்றாக அங்கே அனுப்பி எப்படி வேலை வாங்கி இந்த ப்ராஜெக்டை நல்லபடி முடிப்போம் என்று கவலை எனக்கு மட்டுமல்ல, என் மேலாளருக்கும் இருந்தது. பிரகாஷ் எங்களது மென்பொருளில் எல்லா உட்பிரிவுகளையும் அறிந்தவன். அவனால் என்ன பிரச்சனை என்றாலும் எந்த பிரிவில் எங்கே பிரச்சனை இருக்கக்கூடும் என்று மென்பொருள் அச்சு சுவடுகளை பார்த்தே சொல்லிவிடும் அளவுக்கு அதில் திறமை இருந்தது. நாகசுப்பு பிரச்சனை இன்னது என்று சொல்லிவிட்டால் உடனடியாக தீர்வை நிர்மாணித்து விடுவான். பிரியங்காவுக்கு அவள் ஏற்கனவே பணிபுரிந்த எல்லா மேலாளர்களிடமும் நல்ல பெயர் இருந்தது. ஏனோ சிறு சிறு உட்பூசல்களால் அவள் வேறு பணிக்கு மாற அவள் திட்டமிட்டிருந்தாள். வந்த 2 வாரத்திலேயே கொடுக்கப்பட்ட பணிகளை தேவைப்படும் புள்ளிகளுக்கு மட்டும் கேட்டறிந்து தீர்வினை நிர்மாணித்து விட்டாள். எதிர்பார்த்ததை விட மிக விரைவிலேயே பணிக்குள் நுழைந்து தீவிர பங்களிப்பை கொடுக்க தொடங்கிவிட்டாள். இருந்தாலும் பிரகாஷ் அவளின் திறமையை குறைத்தே மதிப்பிட்டு கொண்டிருந்தான். இவர்கள் 3 பேரையும் ஒன்றாக அனுப்பிவிட்டு தினமும் பேசி சிறு குழந்தைகளுக்கிடையே நடக்கும் பஞ்சாயத்து போல செய்து கொள்ள வேண்டியிருந்தது. அமெரிக்கா சென்ற 2 வாரங்களில் பிரகாஷ் நள்ளிரவில் அழைத்தான். ஜி, என்னை எதற்காக இந்த மேனா மினிக்கியுடனும் அந்த மீன் பையனிடம் அனுப்பினீர்கள்? இருவரும் ஒரு வேலையை செய்வதில்லை. நான் சமைத்து வைத்தால் நன்றாக திண்டு திரிக்கிறார்கள். நாகசுப்பாவது பாத்திரங்களை கழுவி வைக்கிறான். அவள் ஒரு துரும்பை கூட அகற்றுவதில்லை. பாத்திரங்களை தொடாதே என்று நீ திட்டிவிட்டாய் என்று நேற்று அவள் என்னிடம் சொல்லி அழுதாள். இல்லை ஜி, அப்படியே காய்கறி குப்பையோடு டிஷ்வாஷரில் போட்டு விட்டாள். பிரகாஷ், உன்னால் சமைக்க முடியவில்லை என்றால் எல்லாருமே வெளியில் சாப்பிடுங்கள். இல்லை ஜி, நான் வெளியில் சாப்பிட்டு வயிறு சரியில்லாமல் போயிட்டுது.
அப்போதே பிரியங்கா தான் அவள் அம்மாவிடம் கேட்டு கஷாயம் ஏதோ போட்டு தந்தாள். அப்புறம் என்ன, எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறாள். 2 நாளுக்கு பிறகு பிரியங்காவிடமிருந்து அழைப்பு வரும். சீனியர், இவன் என்ன ரொம்ப இன்சல்ட் செய்கிறான். பிரகாஷா, என்னாச்சு? காஃபி மிகவும் வாசனையாக இருக்குது, ஆனால் நிறைய வரல பாரு என்று நாகசுப்பு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். இவன் சொல்கிறான், ரின் பவர் போட்டு கலக்கு நுரை வரும்னு. எங்கேருந்து பிடிச்சீங்க இந்த காட்டு மிராண்டிய? சரி, நாகசுப்பு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, இவன்கிட்ட மட்டும்தான். நாளை அதிகாலையில் பிரியங்காவும் நாகசுப்புவும் வந்திறங்குகின்றார்கள். இருவரின் இல்லமும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதால் இங்கே நாகசுப்பு நண்பர்களுடன் தங்கி இருக்கிறான். பிரியங்கா வீடெடுத்து தங்கி இருக்கிறாள். வெளிநாட்டு பயணம் முடிந்து திரும்பும் ஒவ்வொரு ஊழியரும் வந்தவுடன் குழுவுடன் விருந்து உண்ண வேண்டும் என்று அந்த நிறுவனத்தில் ஒரு பொது வழக்கு இருந்தது. அதற்கென எங்கே செல்வது என்று திட்டமிட்டு கடந்த முறை நால்வரும் பேசிய போது பேசியிருந்தார்கள். பிரியங்கா நாகசுப்பு இருவருமே 2 வாரம் விடுப்பு வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பிரகாஷ், இல்லை, நாம் இங்கே வந்து மாபெரும் வெற்றியை நிறுவனத்திற்கு தந்திருக்கிறோம். ஆகவே உடனடியாக என்று இந்தியாவில் காலடி வைக்கிறோமோ அன்றே சினிமாவுக்கு போகிறோம், இரவு உணவு உண்கிறோம் என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தான். அதில் உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தருவேன் என்றும் சொல்லியிருந்தான். அது இப்படிப்பட்ட அதிர்ச்சி என்று யாருக்குமே தெரியவில்லை. கடைசியாக பிரியங்கா பற்றி அவள் அமெரிக்கரிடமும் நல்ல பெயர் வாங்கிவிட்டாள். எனக்கு காதில் புகை வருது ஜி என்று சொன்னபோது கூட முன்பிருந்த வெறுப்பு எதுவும் இல்லை. என்னதான் ஆகியிருக்கும் அவனுக்கு? முதல் அறிக்கையின்படி நாள் கணக்கு முடிந்த உணவும் உண்டதும் கூடவே அதிமிஞ்சிய போதையும் என்று சொல்லியிருப்பதாக துறைக்குள் தகவல் கசிந்தது. அதுவும் வெளியில் சொல்லக்கூடாது என்ற கடும் எச்சரிக்கையுடன் சொல்லப்பட்டிருந்தது. பிரியங்காவும் சுப்புவும் வந்த பின்னர் எதுவும் தெரிய வாய்ப்புகள் இருக்கும். பிரியங்காவையும் நாகசுப்புவையும் வரவேற்று கூட்டிக் கொண்டு வர நிறுவனத்திலிருந்து வண்டி அனுப்பினார்கள். அதில் என்னை செல்லச் சொல்லி நிறுவனம் வேண்டிக் கொண்டிருந்தது. அதிகாலை அக்ஷய் தூங்கிக் கொண்டிருந்த நேரம் எழுந்து விமான நிலையம் சென்றேன். பிரியங்கா அழுதழுது முகம் வீங்கி இருந்தாள். நாகசுப்பு வழக்கம் போல வெறித்த முகத்தோடு இருந்தான். பிரியங்காவை ஆறுதலாக அணைத்து கொண்டேன். பிரியங்கா மறுபடி அழ ஆரம்பித்தாள். வரும் வழி முழுவதும் அழுது கொண்டே வந்தாள். ஜி மேம், அந்த கதவு அதை உடைத்துத்தான் திறந்தார்கள். சரி, நீ இனி அழுது கொண்டே இருந்து என்ன பயன்? அவனுக்கு அந்த கதவு ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒரு அறையும் படுக்கையும், முக்கியமாக அதே கதவை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அதற்குள் பிரியங்காவின் வீடு வந்திருந்தது. சரி, நீ போய் உறங்கு, சாயங்காலம் சந்திப்போம். இல்லை பிரகாஷ், இந்தியா வந்திறங்கிய தினம் அதிகாலை உறங்கக்கூடாது, இரவு வரை எப்படியாவது விழித்திருக்க வேண்டும் என்றான். அதுக்குத்தான் சினிமாவுக்கு செல்லலாம் என்று சொல்லியிருந்தான். அவன் முகம் கோணி போயிருந்தது, வாயில் அப்படி நுரை தள்ளி இருந்தது. சரி சரி, அதை எதையும் நினைக்காத, உறங்கு. என் வீட்டுக்கு வருகிறாயா? இல்லை ஜி, நான் இங்கேயே இருக்கேன். அவன் கோணலாக விழுந்து கிடந்தான், சட்டையெல்லாம் மேலேறி, நைட்டு பேண்ட் நனைந்திருந்தது. நீ அறைக்கு போ, வாசுபு, நாம் உன் இடத்துக்கு போவோம். நான் வீட்டுக்கு போக வேண்டும். ஜி, என்னை விட்டு போகாதீங்க. சரி, என்னோடவா வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் வரல. அப்போ நாங்கள் கிளம்புறோம், நீ வீட்டுக்கு வா, அக்ஷயோடு கொஞ்ச நேரம் விளையாடுவ. அவளையும் நாகசுப்புவையும் மீண்டும் அழைத்து கொண்டு நாகசுப்புவும் அவனும் நண்பர்களும் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்றோம். சுப்பு, நீ வீட்டில் இருந்து கொள்வாய் தானே, அல்லது நீயும் எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா? இல்லை ஜி, நான் இங்கேயே இருக்கேன், சாயங்காலம் பார்ப்போம். அங்கிருந்து வீட்டுக்கு வருவதற்குள் அக்ஷய் எழுந்திருந்தான். வீட்டுக்கு வந்த பின்னர் தான் பிரியங்காவுக்கு மாற்று உடை எதையும் எடுத்து வரவில்லை என்பதை உணர்ந்தேன். அவளை குளிக்கச் சொல்லி என்னுடைய இரவு உடை ஒன்றை கொடுத்தேன். சாயங்காலம் அவளிடத்துக்கு போய் உடை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து பிரகாஷ் வீட்டுக்கு போவதாக திட்டம். குளித்துவிட்டு வந்தவள் நீண்ட நாள் உணவருந்தாதது போல வேக வேகமாய் உணவு உண்டாள். இடையிடையே எதையோ வெறித்து கொண்டிருந்தாள். போலீஸ் விசாரிச்சாங்க ஜி, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அழுகை பீறிட்டது. கவனத்தை திசை திருப்ப அக்ஷயை ரைம்ஸ் சொல்ல சொன்னேன். அவன் பாட்டும் அபிநயமும் எதுவுமே அவளை சரி செய்யவில்லை. அக்ஷய் வந்து
பிரியங்காவின் கண்ணீரை துடைத்து, ஆண்டியை யார் அடிச்சிட்டாங்களா, ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க என்று என்னை கேட்டான். ஜி, அவன் அன்று மிக அதிகமாக குடித்தான். நாங்கள் ஒன்றாகத்தான் இரவு உணவு சாப்பிட்டோம். சரி பிரியங்கா, நீ இப்போ அக்ஷயோடு விளையாடு. அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம். ஜி, நான் வேறு இடம் மாறி போகலான்னு நினைக்கிறேன். பிரியங்கா, பேசிக்கலாம். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காத. என்னால் அவன் காலியான இருக்கையை பார்த்து கொண்டு, சரி கொஞ்ச நேரம் தூங்குறையா? அவள் உறங்கி எழுந்து இன்னும் தொந்தரவுக்கு உள்ளானவள் போல் இருந்தாள். சிறிது அலுவலக வேலைகளை அதுவரை பார்த்து முடித்திருந்தேன். பிரியங்காவை அழைத்து கொண்டு அவள் அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு நாகசுப்புவையும் டேனியலையும் தயாராக இருக்கும்படி அழைத்தேன். அலுவலகத்தில் இருந்து டேனியலையும் நாகசுப்புவை அவன் அறையிலிருந்து அழைத்து கொண்டு ஹரியானாவின் அம்ரு என்ற குக்கிராமத்துக்கு பயணமானோம். டேனியல் பிரகாஷ் வீட்டிற்கு முதல் கட்ட உதவித்தொகையாக சில லட்சத்திற்கான காசோலையை கையில் வைத்திருந்தார். பிரகாஷ் வீட்டு முகவரியை கேட்டறிந்து அங்கே செல்ல இரவு 8 மணியானது. நவம்பர் மாத குளிர் உடலை துளைத்தது. பிரகாஷ் வீட்டில் நுழைந்ததுமே அவன் வீட்டு நிலைப்படி இடித்தது. பார்த்து வாங்க மேம் என்ற பிரகாஷின் அம்மாவின் நெற்றியில் பெரிய காயம் இருந்தது. கட்டு போட்டிருந்தார்கள். வாங்க, டீ போடவா? உங்களை பற்றி பீஷு நிறைய சொல்லியிருக்கான். ஓ, நான் உங்கள் வீட்டுக்கு கூட வந்தேனே. என் ஆஸ்துமாக்கு உங்கள் வீட்டில் இருந்து தானே ஹாஸ்பிட்டல் போனேன். ஆமாம், பீஷுவுக்கு என்ன ஆச்சு? அவன் நல்லா தானே இருந்தான். இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட நேற்று பேசினேனே. ராஜ்மா செய்து சாதத்தோடு சாப்பிட்டேன்னு சொன்னான். உனக்கு ராஜ்மாவே செய்ய தெரியாதுன்னு சொன்னேன். அம்மா, அமைதியாக இருங்க என்று வாயில் ஒரு விரலை வைத்து சொன்னதும் பிரகாஷின் அம்மா அமைதியானாள். பிரகாஷின் தங்கை பிரியங்காவை அழைத்து கொண்டு வெளியில் சென்றாள். டேனியல் அவளோடு போகச் சொல்லி கண் காட்டினார். அண்ணாவுக்கு என்ன ஆயிற்று? எனக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் கிளம்ப தயாராக இருந்தோம். ஃப்ளைட்டுக்கு 4 மணி நேரமே இருந்தது. பிரகாஷ் கதவை திறக்கவே இல்லை. நீங்கள் ஏன் அவனை அப்படியே விட்டுட்டு கிளம்பினீங்க? அவர்களது I-20 முடிந்தது. அங்கே அவர்கள் இதுக்கு மேலே இருக்க முடியாது என்றேன். நான் இவர்களை கேட்கிறேன், இவர்களை பதில் சொல்லட்டும். எங்களால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. அது சட்டப்படி குற்றமாகிவிடும். கடைசியாக நீங்கள் என்ன பேசினீங்க? அண்ணன் என்ன சொன்னா? நாங்கள் முதல் நாள் எல்லாரும் ஒன்றாக சாப்பிட்டோம். பிரகாஷ் தான் சமைச்சிருந்தான். என்ன சொன்னா? இனிமேல் என் சமையலிலிருந்து விடுதலைன்னு சொன்னான். ஜெனரலாக பயணம் பற்றி வேலையை பற்றியும் தான் பேசினோம். அவனுக்கு ஏதாவது மனச்சுமை இருந்ததா? இல்லை, கிளம்ப இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தான். அவனுக்கு ஒருவேளை அங்கே யாரையும் பிடித்திருந்ததா? அது நடக்காமல் ஏதேனும் செய்து கொண்டிருப்பானா? அப்படி எதுவும் அவன் எங்களிடம் சொல்லலையே. பிரியங்காவுக்கு அடக்க முடியாத அழுகை வந்தது. அவள் குளிரில் நிற்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தீப மாளிகா, இப்போது இவ்வளவுதான் பேச முடியும், அவளை வதைக்காத, குளிர் வேறு, உள்ளே செல்வோம் என்று இடையிட்டு ஹிந்தியில் சொல்ல வேண்டியிருந்தது. இல்லை, எனக்கு இன்னும் பேச வேண்டும். அண்ணாவுக்கு ஆனது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குள் வீட்டினுள்ளிருந்து பிரகாஷின் அம்மாவின் ஓலம் கேட்டது. அவன் ராஜ்மா சாப்பிட்டேன் என்றானே, இவன் தான் கூட இருந்தவனா? இவன் மேல்தான் எனக்கு சந்தேகம். அவனிடம் எவ்வளவு பணம் இருந்தது? அதற்காகத்தான் இப்படி செய்தானா? நாகசுப்புவை பிடித்து கொண்டு பிரகாஷின் அன்னை ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள். பிரகாஷின் தங்கை உள்ளே ஓடியவள், அம்மா அவரை விடு, நீ அமைதியாயிரு என்றாள். சரி, நான் அமைதியாக இருக்கேன். பிரகாஷ் வீட்டுக்கு வரணும். அவன் வரும் வரை என்ன பேச வேண்டான்னு சொன்னீங்கல்ல. அவன் ராஜ்மா சாப்பிட்டேன்னு சொன்னான். அவன் வருவான். ஆமாம் அம்மா, அவன் வருவான். வருவானா? கண்டிப்பாக வருவானா? அப்படியே கிண்டல் சிரிப்பு. அப்படியே வருவானா? அவன் வருவான்மா. அவன் ராஜ்மா சாப்பிட்டேன்னு சொன்னானே, இவன் இல்லைங்கிறான். இவன் பொய் சொல்கிறான். என் பிள்ளை என்னிடம் எதுக்கும் பொய் சொல்ல மாட்டான். எதுவே மறைச்சதில்லை. அம்மா, நீ போய் டீ போடு. சரி. ஆமாம், பிரகாஷ் மேம் வந்திருக்காங்க, டீ போடணும். அவன் ஒரு முறை மேம் வீட்டில் எல்லாரும் வருவாங்க, பாலக் பூரி பண்ணி கொடுக்கணும்னா. நான் பாலக் பூரி பண்ணவா? அம்மா, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் உங்களிடம் பேசணும் என்றேன். மேம், பிரகாஷ் சொல்லியிருக்கான் நீங்கள் ரொம்ப திறமைசாலின்னு. நீங்கள் ஏன் மேம் அவனை அமெரிக்கா அனுப்புனீங்க? நீங்களே போயிருக்கலாமே. இப்போ தான் அவன் ராஜ்மா சாப்பிட்டேன்னு சொன்னானே. நான் கூட சொன்னேன், உனக்கு ராஜ்மா எல்லாம் பண்ண தெரியாதேன்னு சொன்னேன்.
கம்ப்யூட்டரில் பார்த்து பண்ணேன், நீ பண்ணுறது போலவே இருந்துச்சு, உனக்கு பண்ணித்தரேன்னு சொன்னானே, இவன் என்னவோ வேற சாப்பிட்டதா சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான், அவன் சொன்னான் அவன் வருவான், அவன் எப்படி இல்லாமல் போயிருப்பான். அம்மா, நாங்கள் எல்லாம் இருக்கோம், கம்பெனி பிரகாஷுக்கு நிறைய செய்யும். ஆமாம், உங்கள் கம்பெனி தான் கொள்ளியும் போட்டுட்டீங்களே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என் மகனை கொடுங்க. அம்மா, உன்னை என்ன சொன்னேன்? பிரகாஷ் அம்மா வாயில் ஒரு விரலை வைத்து கொண்டு சத்தம் எழுப்பக்கூடாதென்ற பாவனை செய்து, சரி தீபி, நான் பேசலை கத்தலை, நீயும் என்னை விட்டு போயிடாத, ஆனால் இவங்களெல்லாம் போக சொல்லு, உடனே போக சொல்லு. சாரி மேம், நான் பாலக்பூரி இன்னொரு நாள் பண்ணித்தரேன். அப்படியே அமைதியாக கிளம்ப தயாரானோம். ஒரு முறை நாகசுப்பு அந்த அன்னையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது போல் போனான். டேனியல் அவனை தடுக்க போனான். அதற்குள் நாகசுப்பு பிரகாஷ் அம்மாவின் காலில் விழுந்து விட்டான். அம்மா, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொன்னதும் அந்த அம்மா அவனை எடுத்து அணைத்து அழ ஆரம்பித்தாள். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் எதுவும் தவறாக பேசியிருந்தா தப்பாக எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு பிரியங்கா எங்கே வந்திருக்கான்னு சொன்னாங்களே, அவன் சொல்லியிருந்தான் இவளை கூட்டிக்கிட்டு வருவேன்னா, என்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொன்னான். ஆனால் இப்போ இவ மட்டும் தனியாக வந்திருக்காளே என்றவள் சிறிது உடைந்து அழுதாள். தனது கழுத்தில் இருந்த தங்கச் சரடில் கோர்க்கப்பட்ட முத்து மாலையை கலற்றி பிரியங்காவின் கழுத்தில் போட்டாள். இது பிரகாஷ் எனக்கு முதல் சம்பளத்தில் வாங்கியது. பிரியங்கா நடுங்கி போனாள். அதை கலற்ற முயற்சி செய்தபோது விழிகளை உருட்டி, அதை கலற்றக்கூடாது என்றாள். தீபமாலிகா அன்னையின் செய்கைக்காக மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அந்த முத்துமாலையை மட்டும் தற்சமயம் கலற்றிவிட வேண்டாம் என்று கண்ணீர் மல்க சொன்னாள். நாங்கள் அனைவரும் திரும்பினோம். மணி 12 ஆகி இருந்தது. நாம் இப்போதே வந்தது தவறாகிவிட்டதா டேனியல்? இல்லை ஜி, நாம் வந்தது சரிதான் என்றாள் பிரியங்கா. சகுன் கொடுப்பதை பற்றி பிரகாஷ் சொல்லியிருக்கான். பெண் பார்க்க போகும்போதோ அல்லது பிடித்திருக்கிறது என்று உறுதி செய்யும் நாளன்று தங்கம் ஏதேனும் கொடுப்பது அவர்கள் வழக்கம். ஆனால் அவன்... பிரியங்கா, இனி இதை பற்றி நினைக்காதீங்க. அந்த அம்மா சொன்னது எதையும் நீங்களோ நாகசுப்புவோ மனதில் வைத்து கொள்ள வேண்டாம் என்றான் டேனியல். இந்த மாலையை என்ன செய்யட்டும்? மீண்டும் காசோலை கொடுக்கும் போது திரும்பி கொடுத்து விடுங்கள் என்றேன். பிரியங்காவின் விரல்கள் அந்த முத்து மாலையை வருடிக் கொண்டிருந்தன. கனலி இணைய இதழில் வெளிவந்த சிறுகதை. மீண்டும் மற்றொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.